இந்த மாதிரி தவறுதலா குழந்தைங்க சாப்பிட்ட பொருட்கள் உணவு குழாயில் மாட்டியிருந்தா என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக இரும்புவாங்க. சில குழந்தைங்க மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். சில குழந்தைங்க ப்ளூவாகவே மாறிடலாம். வாயோ இல்லை கைகளோ ப்ளூவாக மாறலாம். அந்த நேரங்களில் சரி நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி கொடுக்கறதோ இல்லை வாயில் கை வச்சு அந்த பொருளை எடுக்க முயற்சி பண்ணுறதோ பண்ணவே கூடாது. அப்போ இருக்கும்போது இருக்கிற பிரச்சனையை இன்னும் மேலாக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். அங்கே டாக்டர் உங்களுக்கு பரிசோதிப்பாங்க. 2 பக்கமும் காற்று சரிமனாக போயிட்டு வருதா இல்லையாங்கிறத செக் பண்ணுவாங்க. சில நேரங்களில் ஒரு பக்கம் காற்று சரியாக போயிட்டு வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி அந்த நேரங்களில் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. எக்ஸ்ரேலையும் அதுக்கான மாற்றங்கள் தெரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பட் நிறைய நேரங்களில் அது தெரியாமையும் போகலாம், டிலேவும் ஆகலாம். அதனாலேயே குழந்தைங்க ரொம்ப நாள் மூச்சு திணறலோடையும் இல்லை கண்டினியூஸ் காஃபோடையும் இருந்துகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை விட்னஸ்டாக அந்த ஃபாரின் பாடியை ஆஸ்பிரேட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உடனே குழந்தைக்கு தூங்குறதுக்கு மருந்து கொடுத்து அது பிராங்கோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு டியூப் மூலமாக சுவாச குழாய்க்குள்ளே செலுத்தி உள்ளே ஏதாவது மாட்டியிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். இதுவே மாட்டியிருந்தது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வெளியே வந்துடும். இன்கேஸ் அன்விட்னஸ்னாக இருக்குது, குழந்தை சயின்ஸ் இருந்தாலுமே இந்த குழந்தைக்கு பிராங்கோஸ்கோப் எசென்ஷியலுங்க. ஏன்னா குழந்தைக்கு உள்ளே மாட்டியிருந்ததா டைம் ஆக ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ரொம்ப கிரானுலேஷன் டிஷ்யூ அப்படிங்கிறத உள்ளே விட்டு அந்த சுவாச குழாயை அடைச்சிருங்க.